வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். செக்க சிவந்த பந்தாய் மேற்கு தொடர்ச்சி மலையினுள் அரைந்து கொண்டிருந்தான் ஆதவன். மாலை பொழுதின் இதமான காற்று பூமி பந்தை நீராட்டி கொண்டிருந்தது. சந்திரன் வரவிற்காக தரணி பூக்கள் எல்லாம் ஏக்கத்துடன் காத்திருந்தன. ரசிக்க ஆளின்றி அம்மாலை பொழுது பரபரப்புடன் காணப்பட்டது. இடம் கோவை மாநகரின் பீளமேடு பகுதி. பள்ளிகளும் கல்லூரிகளும் அடுத்தடுத்து இருந்த அவிநாசி சாலை எங்கும் மாணவர் கூட்டம், பேருந்து நிறுத்தங்கள் மனித தலைகளால் நிரம்பியிருக்க, விரைந்து இல்லம் சேர பேருந்தை எதிர்பார்த்து தங்களுக்குள் பேசியபடி நேரத்தை கடத்தினர். வேலை நேரம் முடிந்து வீடு திரும்புவோரின் எண்ணிக்கை நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரிக்க பேருந்து நிறுத்தங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. சாலையின் இரு பக்கத்திலும் உயர்ந்து நின்றிருந்த கட்டிடங்களில் இரு தளங்களுடன் நின்றிருந்தது சிவா காம்ப்ளெக்ஸ். அதன் முதல் தளத்தில் இயங்கி வந்தது ஃபேஷன் எம்போரியம். ஃபேஷன் எம்போரியம் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆரி, ஜர்தோசி, எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், பிரைடல் பிளவுஸ் அண்ட் டிசைனர் பிளவுசஸ் என பெரிய எழுத்துக்களில் மின்னியது பெயர் பலகை. தனது கடின உழைப்பால் 24 வயதிலேயே தொழிலில் வெற்றி கனியை பறித்தவள் ஃபேஷன் எம்போரியத்தின் உரிமையாளர் மனோகரிணி. மையிடாத மனோகரிணியின் பெரிய விழிகளில் லேசான சோகம் இழையோடியது. மாநிற சருமம் கருத்து காணப்பட்டது. பல்லவ மன்னன் தவறவிட்ட சிற்பமென இருந்தவளின் இதழ்களில் அளவான புன்னகை. உயர தூக்கி போடப்பட்ட கொண்டையும் காட்டன் புடவையும் அவளுடைய பிரத்யேக அலங்காரம். எதுக்குக்கா இப்ப கதவு போட்டுறீங்க? கேள்வி கேட்காம எனக்கு ஷட்டரை இழுக்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க கிளம்புங்கக்கா. நாங்க கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறோம். நான் வேலையா போகல, வீட்டுக்கு போறேன். நீங்களும் கிளம்புங்க. என்ன விஷயம் மனோக்கா? நான் குடியிருக்கனே, அவங்க வீட்டு பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹீரோ மாதிரி ஒருத்தர் நம்ம கடைக்கு வருவாரே, அவருக்கா மனோக்கா? கேக் எல்லாம் வெட்டுவாங்களாக்கா? பார்ட்டி நடக்குமா? என்றவாறே தன் கை பையில் இருந்து 500 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து மோகனாவிடம் கொடுத்தாள் மனோகரிணி. எதுக்குக்கா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கேக் வாங்கிட்டு போங்க. வேண்டாக்கா. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. போன வாரம் தானே வாங்கி கொடுத்தக்கா. இருக்கட்டும் மகி, நான் கிளம்புறேன். பார்த்து போங்க. அக்கா. என்ன மோகி? கொண்டை போடாம ஜடை போட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போக்கா. நான் பார்ட்டிக்கு போகல மோகி. பார்ட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் வரேன் மோகி. பை அகி. தன்னிடம் பணிபுரியும் அகிலாவிடமும் மோகனாவிடமும் விடை பெற்று சென்றாள் மனோகரிணி. அவள் சென்ற திசையை பார்த்தபடியே நின்றிருந்தனர் அகிலாவும் மோகனாவும். ஏன் அகி, அக்கா இப்படி கொண்டையும் காட்டன் புடவையுமாவே எப்பவும் இருக்கு? அக்காவுக்கு அதான் பிடிச்சிருக்கான். எதுக்குத்தான் இப்படி சன்னியாசி மாதிரி இருக்குதோ. ஆனா ஒண்ணு, இனிமே அப்படி இருக்க முடியாது. என்ன சொல்ற மோகி? அக்காவுக்கு கல்யாணமானா மாறிடுவாங்க. கல்யாணமா? அக்காவுக்கு சீக்கிரமே கல்யாணமாக போகுது. என்ன கதை விடுற? நீ வேலையிலேயே கண்ணா இருக்க, அதனால உனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன தெரிஞ்சது? அத சொல்லு. அந்த ஹீரோவுக்கு நம்ம மனோக்கா மேல பயங்கர லவ்ஸ். அவர் இங்க வர்றதே வருஷத்துக்கு ஒரு தடவையாத்தான் இருக்கும். அதுலயே உனக்கு புரிஞ்சிடுச்சா? இதெல்லாம் ஒரு பார்வையிலேயே தெரிஞ்சிடு மகி. அவர் விரும்பலாம், ஆனா அக்காவுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியலையே மோகி. அக்காவுக்கு தொழில் தானே உயிர் மூச்சே. உண்மைதான். அதுக்காக அப்படியே விட்டுடுறதா? அக்கா கல்யாணம் குடும்பம்னு சந்தோஷமா வாழ வேண்டாமா? அவங்க சந்தோஷமா வாழணும்னு தான் நானும் நினைக்கிறேன் மோகி. ஆனா ஒரு தடவை கல்யாண பேச்சு வந்தப்ப என் அம்மா கூடத்தான் கடைசி வரைக்கும் இருப்பேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிச்சே. அக்கா சொன்னா அம்மா விட்டுடுவாங்களா? அதுவும் ஹீரோ மாதிரி ஒரு மாப்பிள்ளை கண் முன்னாடியே இருக்கிறப்ப? அம்மா பேச்ச அக்கா மறுக்க மாட்டாங்க.
இருந்தாலும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் மோகி? மனோகரிணி தன்னிடம் பணிபுரியும் அகிலாவையும் மோகனாவையும் தனது சொந்த தங்கைகளாகவே பாவித்து வந்தாள். அவர்களும் அவளிடம் அக்கறை கொண்டு அவள் நல்வாழ்வு குறித்து அடிக்கடி தங்களுக்குள் பேசிக்கொள்வர். அவர் அக்காவை ரொம்ப நேசிக்கிறார் அகி. அக்காவுக்கும் பிடிக்கும். அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீ வேணா பாரு. உன் வார்த்தை பலிக்கட்டும். வா போகலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடுத்தானே? ஆமா, சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கையே, அதை கொண்டாட வேண்டாமா? இரு தோழிகளும் கை கோத்து கொண்டு படிகளை கடந்து சாலையில் இறங்கினர். அவினாசி சாலையில் சென்று கொண்டிருந்த மனோகரணியின் ஸ்கூட்டி ஜிஆர்ஜி பள்ளி அருகே சென்று விளாங்குறிச்சி சாலையில் திரும்பி வேகம் எடுத்தது. எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதியில் அன்பாலயம் என்ற பெயர் பலகை தாங்கி நின்றிருந்த அம்மாளிகை வீட்டின் திறந்திருந்த வாயில் வழியாக உள்ளே சென்றாள் மனோகரிணி. அவ்வழகு மாளிகையை ஒட்டி நின்றிருந்த சிறிய ஓட்டு வீடே மனோகரிணியின் வசிப்பிடம். அன்பாலயம் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் மூழ்கியிருந்தது. கனிவு ததும்பிய முகத்துடன் விருந்தினர்களுடன் உரையாடி கொண்டிருந்த ராதா அன்பாலயத்தின் அரசி. ராதா, சந்திரன் வந்துட்டானா இல்லையா? ராதாவின் கணவர் முகுந்தன். வந்துட்டாங்க, அவன் ரூம்ல தான் இருக்கான். சரிம்மா. அம்மா அம்மா, மனோ வந்துட்டாம்மா. நான் போய் புடவை கட்டிட்டு வந்துடட்டுமா? மதுஸ்ரீ அன்பாலயத்தின் கடைசி வாரிசு. சரிப்போ, இரு மனோவுக்கு பூ எடுத்து வச்சேன், கொடுக்க மறந்துட்டேன். அதையும் கொண்டு போய் கொடுத்துடு. சரிம்மா. மது, இங்க சமையல் அறையில் இருந்து குரல் கொடுத்தாள் மதிவதனி, அன்பாலயத்தின் முதல் வாரிசு. அக்கா கூப்பிடுறாப்போ. ராதா அங்கிருந்து நகர. எனக்கா, எதுக்கு கூப்பிட்ட? மனோ கிட்ட தானே போற. கண்ணா அங்கதான் தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, நான் உன் பையனை தூக்க மாட்டேன். என்னை பார்த்தாலே வீல் வீல்னு கத்துறான். நீயே போய் தூக்கிட்டு வா. நீ மெதுவா பேசினா அவன் ஏன் உன்னை பார்த்து பயப்பட போறான்? போக்கா, எனக்கு மெதுவா எல்லாம் பேச வராது. பூ கொடு, நான் போறேன். மதி மதி, அழைத்தபடியே வந்தவன் சத்யன். எப்படிக்கா உன் வீட்டுக்காரர் இப்படி உன்னையே சுத்தி சுத்தி வராரு? மதுஸ்ரீ தீவிரமான குரலில் கேட்க தங்கை முதுகில் ஓர் அடி வைத்து அனுப்பினாள் மதிவதனி. என்ன சத்யா? மதி, சந்திரன் இன்னும் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ போய் என்னன்னு கேக்குறியா? நீங்க 2 பேரும் தான் பயங்கர க்ளோஸ் ஆச்சே. இப்ப எதுக்கு என்ன தூது விடுறீங்க? என்ன இருந்தாலும் அவன் உன் தம்பி. என்னை விட உன்கிட்ட மனசு விட்டு பேசுவானே. அவன் என் தம்பிங்கிறதெல்லாம் 4 வருஷத்துக்கு முந்தின பழைய கதை சார். மதி, ப்ளீஸ் அவன்கிட்ட பேச. கொஞ்சம் சிரிங்க சத்யா என கணவனின் கன்னத்தில் முத்தமிட்டாள் மதிவதனி. வாடியிருந்த சத்தியனின் முகம் மலர்ந்தது. அன்பாலயத்தை ஒட்டி இருந்த 3 அறை கொண்ட அந்த ஓட்டு வீடு முகுந்தனின் தாத்தா வசித்த வீடு. வசதி வந்த பின்னும் அவர் நினைவாக அவ்வீட்டை அப்படியே வைத்திருக்கின்றனர். அவ்வீட்டிலேயே கடந்த 6 வருடங்களாக தன் தாயுடன் வசித்து வருகிறாள் மனோகரிணி. மா மா, தாயை அழைத்தபடியே தன் கை பையை ஹாலில் இருந்த பிளாஸ்டிக் சேரில் வைத்தாள் மனோகரிணி. என்னம்மா பண்றீங்க? நெய் வாசனை தூக்குது. கேட்டுக்கொண்டே அடுப்படியில் நின்றிருந்த தாயிடம் சென்றாள். என்ன ஸ்வீட் செய்றீங்கம்மா? எதற்கும் பதிலின்றி போக தாயின் தோளை தொட்டாள் மனோகரிணி. திடுக்கிட்டு திரும்பினார் மரகதமணி. மகளை கண்டவர் முகத்தில் மகிழ்ச்சி கொப்பளித்தது. மரகதமணியின் உலகம் மனோகரிணி மட்டுமே. மகளின் நிழலில் நிம்மதியுடன் வாழ்ந்து வருகிறார். வந்துட்டியா தங்கம்? வந்துட்டம்மா. என்ன விஷயம்? என் அம்மா முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம்? ஒரு நிமிஷம்டா, அம்மா மிஷினை வச்சுட்டு வந்துடுறேன். சிறு குழந்தையின் உற்சாகத்துடன் ஓடிய தாயின் பின்னே தானும் ஓடினாள் மனோகரிணி. என்ன சொன்ன மனோ? உங்களுக்கு காது வலிக்குதாமா? மறைக்காம சொல்லுங்க. இல்ல மனோ, சும்மாதான் கழட்டி வச்சேன். சத்தியமாடா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சந்தோஷமா இருக்கீங்க, ஸ்வீட் எல்லாம் செய்யறீங்க. இன்னைக்கு காலையில ராதாம்மா வந்திருந்தாங்க மனோ. நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி அவங்க என்ன சொன்னாங்கம்மா? தங்கம், மனோ எனக்கு மருமகளாகணும்னு ஆசைப்படுறேன். மனோவுக்கு விருப்பமானு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க மனோ.
அம்மா. என்ன மனோ? அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்மா, அப்புறம் பண்ணிக்கிறேன். ஏன் மனோ, சந்திரன் நல்ல பையன். அவங்க குடும்பத்திலையும் எல்லாரும் உன் மேல பிரியமா இருக்காங்க. நல்ல குணம், பணமும் இருக்கு. வேண்டாம்னு சொல்லாத மனோ. அம்மா பேச்ச கேளுடா. எல்லாம் சரிம்மா. ஒரு கணம் தடுமாறிய மனோகரணி உடனே சுதாரித்தாள். அம்மா, அவர் சந்திரனுக்கு என்ன மனோ? அம்மா, அவருக்கு அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பூர்ணா சொன்னாம்மா. மனோ, இந்த காலத்துல படிக்கிற இடத்துல பேசி பழகிறது சகஜம் தானடா. தப்பா எதுவும் இல்ல மனோ. ராதாம்மா 3 பிள்ளைகளையும் தங்கமா வளர்த்திருக்காங்க. இங்க பாரு கண்ணு, தங்கத்தை தகரத்தோட ஒப்பிட்டு மனச குழப்பிக்காத. நீ சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்ப. அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவ. ப்ளீஸ் மனோ, நீ உன் அம்மாவோட ஆசைய நிறைவேற்ற மாட்டியா? மகளின் மௌனத்தில் மரகதமணியின் முகத்தில் வேதனை அலை அலையாய் படிய, தாயின் மகிழ்ச்சியை குலைத்து விட்டேனே என மனம் குன்றினாள் மனோகரணி. சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க வருத்தப்படாதீங்க. எங்க சிரிங்க. உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு தாயின் கன்னத்தை பிடித்து கொஞ்சினாள் மனோகரணி. நிஜமாவா கண்ணு? நிஜம்மா. நான் ராதாம்மா கிட்ட பேசட்டுமா மனோ? இல்ல இல்ல, இன்னைக்கு வேண்டாம்மா, நாளைக்கு பேசுங்க. தாயிடம் பொறுமையாக பேசி திருமணத்தை ஒத்தி போட எண்ணம் கொண்டாள் மனோகரணி. பாவம், அவள் உள்ளமே அவளுக்கு ஒத்துழைக்காமல் போக இருப்பதை அறியாமல். மனோ? அம்மா, அது இன்னைக்கு அவங்க வீட்ல பார்ட்டி இருக்கு, நிறைய வேலை இருக்கும். நான் மறந்தே போயிட்டேன் மனோ. நான் நாளைக்கே பேசுறேன். மருதாணி கொடுத்து விட்டுருக்காங்க, வச்சு விடுறேன். காஞ்ச உடனே போய் குளி. அம்மா உன் புடவையை அயன் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. உனக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மனோ, இனிமே நிம்மதியா தூங்குவேன். சமீப காலமாக தாயின் முகத்தில் தெரியும் வாட்டத்திற்கு காரணம் இதுதானா? இருள் பரவத் தொடங்கி இருந்தது. அன்பாலயத்தின் அகண்ட தோட்டத்தில் சதுர வடிவில் அமைந்திருந்தது அழகான தாமரை குளம். 4 பக்கங்களிலும் 3 கிரானைட் படிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அடர்ந்த இலைகளால் நீர் பரப்பை மறைத்து மொட்டுக்களாய் நின்றிருந்தாள் தாமரை மகள் ராதா. தன் செல்ல மகனின் ஆசைக்காக அமைத்த குளம். குடும்பத்தினர் அனைவரும் அவ்வப்போது குளப்படியில் அமர்ந்து மலர்களை ரசித்து கொண்டிருப்பர். கதை பேசி கழித்திருப்பர். மனதினில் ஏதாவது குழப்பமோ சஞ்சலமோ வருத்தமோ இருந்தால் மட்டுமே அக்குளத்தை தஞ்சம் அடைவாள் மனோகரணி. இன்று தன் திருமணத்தை குறித்து சிந்திக்க அக்குளத்தின் படியில் முகத்தில் சிந்தனை படி அமர்ந்திருந்தாள். அக்குளத்தில் இருந்த மலராத தாமரை மொட்டுக்கள் போலவே மனோகரணியின் முகமும் புன்னகையின்றி கூம்பி இருந்தது. ராதாம்மா ஏன் என்னை மருமகளாக தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த திருமணத்தை ஏற்பதா விடுப்பதா? ஏற்றால் அனைவரும் மகிழ்வர், விடுத்தால் நான் ஒருத்தி மட்டுமே மகிழ்வேன். தாயின் மகிழ்ச்சியையே லட்சியமாக கொண்டவள் நான். அவருக்காக மணந்தால் சந்திரனின் வாழ்வு என்ன ஆவது? அருகில் யாரோ அமர்வதை உணர்ந்து தன் சிந்தனையை உதறினாள் மனோகரணி. ஹாய் மனோ. ஹாய் சந்திரன். புன்னகை தவழும் அவன் முகத்தை கண்டவளின் இதழ்களில் தானாக புன்னகை மலர்ந்தது. இந்த புன்னகை இவர்கள் குடும்பத்திற்கே உரிய ஒன்று போலும். ராதாம்மா, மதிகா, மது அனைவரிடமும் காணப்படும் அதே சிரிப்பு. பியூட்டிஃபுல். இவ்வளவு நேரம் தாமரை மொட்டா இருந்த உன் முகம் இப்பதான் மலர்ந்த தாமரை மாதிரி அழகா இருக்கு. புன்னகை மறைய குழம்பிய விழிகளோடு அவனை ஏறிட்டாள் மனோகரணி. பூர்ணா சொன்னது சரிதானா? இவன் இப்படித்தான் எல்லா பெண்களிடமும் பேசுவானோ? சந்திரனுக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா மனோ? அதோட எக்கச்சக்கமான விசிறிகள் வேற. அவனோட ஐஸ்கிரீம் பார்லர்ல எப்பவும் பொண்ணுக கூட்டம்தான். எல்லாம் சந்திரனை பார்க்கத்தான். பூர்ணாவின் பேச்ச நினைவில் எழ போவையின் இதயம் வலியில் சுருண்டது. இன்னைக்கு என் பர்த்டே விஷ் பண்ண மாட்டியா? ஹாப்பி பர்த்டே சந்திரன். தேங்க்ஸ் மனோ. மீண்டும் ஓர் புன்னகை. இவனால் சிரிக்காமல் இருக்க முடியாது போலிருக்கிறது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மனோ. என்ன? எனக்கு நான் இந்த காடை பாரு. இவனுக்கு கூட தடுமாற்றமா?
அவன் நீட்டிய இதய வடிவிலான வாழ்த்து அட்டையை பிரித்து பார்த்தாள் மனோகரணி. உன் மலர் பாதம் பிடித்து மென்விரல் தொட்டு மெட்டி அணிவிக்க ஆசை கொண்டேனடி சகியே. 4 வரிகளில் தனது காதலை சொல்லியதோடு திருமணத்திற்கு சம்மதத்தையும் ஒருங்கே வேண்டியிருந்தான் மதுச்சந்திரன். அவன் வார்த்தைகள் அவள் உள்ளத்தை அசைத்ததோ? அவள் கண்ணின் கருமணிகள் அசைவின்றி அவன் முகத்தில் நிலைத்தன. சம்மதமாக நீ? சம்மதம் கேட்டு தன் புறம் நீண்டிருந்த அவன் வலது கரத்தை தானாக பற்றி இருந்தது மனோகரணியின் மலர்கரம். தேங்க்ஸ் ஹனி. விழிகளோடு விழிகள் பல வினாடிகள் கலந்து நின்று பேச, கூடு சேர பறவைகள் கூட்டமாய் பறந்த ஒலியில் பிரக்ஞை பெற்று தன் கரத்தை விளக்கினாள் மனோகரணி. ஐ லவ் யூ ஹனி. மனோகரணியின் மருதாணி பாதத்தை தன் உள்ளங்கையில் தாங்கி மெல்ல முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சமர்ப்பித்த அவன் காதல் சருகாகுமோ பூச்சரமாகுமோ அறிய காத்திருந்தது காதல் உலகம். இரவு 11 மணி. மதுச்சந்திரனின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ஓய்ந்து விருந்தினர் அனைவரும் விடை பெற்று சென்றிருக்க வீட்டினரும் ஓய்வை நாடியிருந்தனர். உறங்காமல் தன் அறைக்குள் நடை போட்டு கொண்டிருந்தான் மதுச்சந்திரன். அவன் முகத்தில் எப்போதும் போல ஓர் புன்சிரிப்பு. மாநிறத்தில் இருந்த மதுச்சந்திரன் அழகும் கம்பீரமும் நிறைந்தவன். அடர்ந்த சிகை கருமையில் மின்ன, சிரிக்கும் பெரிய விழிகளும் கூர் நாசியும், மலர்ந்தே இருக்கும் உதடுகளும் உயரத்திற்கு பொருத்தமான உடல் கட்டும் அவன் அழகன் என்பதை உறக்க சொல்லின. என்ன சார், ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு. அரை கதவருகே சிரிப்புடன் நின்றிருந்தனர் சத்யனும் மதிவதனியும். சத்யா, அக்கா இன்னும் தூங்கலையா? உன்னோட காதல் கதையோட கிளைமேக்ஸ் தெரிஞ்சுக்காம எப்படி தூங்குறது? அதத்தான் அவன் முகமே சொல்லுதே மதி. அவன் வாயால கேட்கணும்னு ஆசையா இருக்கு சத்யா. என்ன சந்திரா, அப்பா அம்மா கிட்ட பேசட்டுமா? பேசட்டும் மாவா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்க கல்யாணம் நடக்கணும். சரி சரி பேசுறேன். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல வந்தோம் சந்திரா. என்ன சத்யா? தம்பி, தயங்காம சொல்லுக்கா. உன் கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிடலாம் சந்திரா. ஏங்கா, மனோகிட்ட பணம் இல்லாட்டி என்ன, நம்ம கிட்ட இருக்கே. அது இல்ல சந்திரா. அப்புறம் என்னக்கா? கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணு யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. மனோ அப்பா பத்தி பேச்சு வந்து மனோவோட அம்மாவை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? அக்கா, மனோ கோவிச்சுட்டு போயிட்டா உன் காதல் கல்யாணம் நிறைவேறாம போயிடும் சந்திரா. இல்ல இல்ல, என்னால மனோவை இழக்க முடியாது. நாங்க சொல்றத பொறுமையா கேளு சந்திரா. சொல்லுங்க. நாம மத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே பேசுவாங்க. மருதமலையில கல்யாணத்தை முடிச்சிட்டு ரொம்ப நெருக்கமானவங்களை மட்டும் கூப்பிட்டு வீட்லயே சின்னதா ரிசப்ஷன் வச்சுடலாம். அம்மா ஒத்துக்குவாங்களா? அவங்க பையன் தேவதாஸ் ஆகாம இருக்கணும்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா நிறைய ஆசையோட இருப்பாங்கக்கா. நாம மது கல்யாணத்துல அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிடலாம் சந்திரா. சரிக்கா, கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சா சரி. மனோ கஷ்டப்படுறத இனியும் என்னால பார்க்க முடியாது. ஓகே, நீ டோயிட்ட கண்டினியூ பண்ண. நாங்க போய் நல்ல நாள் பார்க்குறோம். நாளைக்கே பேசி முடிச்சிடலாம். தேங்க்ஸ்கா. நீதான் உண்மையான பாசம் மலர். சொல்லுவடா சொல்லுவ. இனிமேலாவது உன்னோட புலம்பல்ல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். ஏன் சத்யா, கல்யாணமானா புலம்ப மாட்டானா? உனக்கு மனோ கிட்ட பேசவே நேரம் கிடைக்காது. கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை எங்கிட்ட புலம்பியா வேஸ்ட் பண்ணுவ? அச்சச்சோ, இதை எப்படி மறந்த? சத்யா சத்யா, இனிமேல் ஹோட்டல் பார்லர் எல்லாம் நீங்களே பார்த்துக்கங்களேன். நான் பார்த்துப்பேன் சந்திரா. ஆனா மனோ இல்லாம நீ மட்டும் என்ன பண்ணுவ? ஏன் ஏன் மனோ ஏன் கூட தானே இருப்பா. மனோவுக்கு தொழில் தான் உயிர் மூச்சே. அதை மறந்துட்டியே தம்பி. ஓ, இனிமே அவளோட உயிர் மூச்சு நான் தான் சத்யா. பாப்போம். சரி, போய் இன்னைக்காவது நிம்மதியா தூங்கு. குட் நைட். சத்யனும் மதிவதனியும் விடை பெற்று செல்ல மனோகரணியை நினைத்தபடியே கண்களை மூடி படுக்கையில் சாய்ந்தான் மதுச்சந்திரன். மனோகரணியின் விழிகள் உறங்க மறுத்திருக்க உள்ளத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு புது உணர்வு. தன் கரத்தை மெல்ல தொட்டு பார்த்தாள் மனோகரணி. நான் நினைத்ததென்ன, நடந்ததென்ன? தன் தலையணை அடியில் வைத்திருந்த கிரீட்டிங் கார்டை எடுத்து
ஓடு வழியே கசிந்த நிலவின் ஒளியில் பார்த்தாள் மனோகரணி. இதய வடிவில் கூட கார்டு தயாரிக்கிறார்களா? குட்டி இதயம் அழகாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவனைப் போலவே. மனோம்மா, தாயின் குரலில் திடுக்கிட்டு அவசரமாக கார்டை தலையணை அடியில் மறைத்தாள் மனோகரணி. என்னம்மா, தூக்கம் வரலையா? இல்ல மனோ. என் அம்மாவுக்கு சந்தோஷத்துல தூக்கம் வரமாட்டேங்குது. தங்கம், அம்மா மேல ஏதாவது கோபமா? நான் எதுக்கு உங்ககிட்ட கோவிச்சுக்கிற போறேம்மா? இல்ல, என்கிட்டயே பேசாம படுத்துட்ட. அச்சோ, நான் ஏதோ யோசனையில இருந்தம்மா. சாரிம்மா. பரவாயில்ல கண்ணு. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமாம்மா? மனோ, அம்மா கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்க. பேங்க்ல இருக்கிற நகையையும் பணத்தையும் எடுத்தா கல்யாண செலவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் மனோ. அம்மா, நீங்க முதல்ல ராதாம்மா கிட்ட பேசுங்கம்மா, அப்புறம் செலவை பத்தி யோசிக்கலாம். இல்ல மனோ, சந்திரனுக்கு 27 வயசு ஆயிடுச்சு. கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு சொன்னாங்க. சரிம்மா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாம பேங்க் போயிட்டு வந்துடலாம். சரி கண்ணு, நீ படுத்துக்கோ. நீங்களும் இங்கேயே படுங்கம்மா. மனோகரணி சில நாட்களில் இரவு வெகு நேரம் வரை வேலை செய்து கொண்டிருப்பாள். அப்போது ஹாலில் படுத்துக் கொள்வார் மரகதமணி. அம்மா, லைட் ஆஃப் பண்ணிட்டு மிஷினை கழட்டி வச்சுட்டு வந்து படுத்துக்கிறேன். சரிம்மா. சில நிமிடங்களில் மரகதமணி மகளின் அருகில் படுத்து உறங்கிவிட தாயின் முகத்தை பார்த்தபடியே படுத்திருந்தாள் மனோகரணி. உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்குவேன்? கேட்கும் திறனை இழந்திருந்த தாயின் காதினை தொட்டு பார்த்த மனோகரணியிடம் ஒரு கேவல் வெடித்து சிதறியது. தாய் எழுந்து விடுவாரோ என அவசரமாக தன் வாயை மூடிக்கொண்டு சத்தமின்றி விசித்தாள் மனோகரணி. மகளிடம் அசைவை உணர்ந்து, ஏ மனோ, உருண்டுகிட்டே இருக்க, தூங்கு. மரகதமணி மகளின் தோளில் தட்டி கொடுத்து தூங்க செய்தார். விடியில் வந்திருந்தது. அன்பாலயத்தில் மதுஸ்ரீ மட்டும் உறங்கிக் கொண்டிருக்க குடும்பத்தினர் அனைவரும் 6 மணி அளவில் வெளியேறியிருந்தனர். அறுசுவை உணவகம் முகுந்தனின் தாத்தா காலத்தில் தொடங்கப்பட்டது. உணவின் தரமும் ருசியும் அறுசுவை உணவகத்தை விரைந்து வெற்றி பாதையில் செலுத்தியது. இன்று கோவை மாநகரின் பிரபலமான உணவகங்களில் அறுசுவை உணவகமும் ஒன்றாகும். மதிவதனியும் மதுச்சந்திரனும் கேட்டரிங் படிப்பை முடித்து தந்தைக்கு உறுதுணையாக இருக்க மதுஸ்ரீ ஃபேஷன் டெக்னாலஜி இறுதி ஆண்டு படித்து வருகிறாள். மதுச்சந்திரன் கடந்த 2 வருடங்களாக தான் மட்டும் தனியாக ஐஸ்கிரீம் பார்லர் ஒன்றை நடத்தி வருகிறான். காலை நேரத்தில் ஹோட்டலிலும் மதியத்தில் தன்னுடைய ஐஸ்கிரீம் பார்லரிலும் இருப்பான். இரவு மீண்டும் ஹோட்டலுக்கு ஓடுவான். மொத்தத்தில் மதுச்சந்திரன் நிற்க நேரமின்றி ஓடிக்கொண்டே இருப்பான். கடுமையான உழைப்பாளி. நேரம் 9:30 மணியை எட்டி இருக்க தனது வேக நடையுடன் ஃபேஷன் எம்போரியத்துள் பிரவேசித்தாள் மனோகரணி. அவளை கண்டவுடன் ஓடி வந்து அணைத்து கொண்டாள் மோகனா. மோகி, என்னது? அகி, இவளுக்கு என்னாச்சு? மதிக்கா ஃபோன் பண்ணி இருந்தாங்கக்கா. உங்க கல்யாண விஷயம் சொன்னாங்கக்கா. நாங்க தான் இனிமே பொட்டிக்கு பாத்துக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியும் மனோக்கா. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. தேங்க்ஸ் மோகி. மோகி நேத்து தான் சொன்னாக்கா. அவ வார்த்தை உடனே பலிச்சிடுச்சு. என்ன சொன்னாக்கி? அக்கா, அது என் வாளு. என்ன சொன்ன? அது வந்துக்கா, அந்த ஹீரோவுக்கு உங்க மேல பயங்கர லவ்ஸ். உன்ன. மனோகரணியின் கைக்கு சிக்காமல் அகிலாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள் மோகனா. அவளை விடுக்கா, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா. கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க நாங்க பாத்துக்கிறோம். நீ அலைச்சல் இல்லாம வீட்டுல இருக்கா? வேண்டாம் மகி. நான் எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அப்ப நீ வீட்டுக்கு கிளம்புக்கா. அம்மா பாவம் தனியா என்ன பண்ணுவாங்க? அஹி. மனோகரணி பதில் அளிக்கும் முன் கண்ணாடி கதவு தட்டப்பட யார் என்று பார்த்தாள். ஓனர் எதுக்கு இப்ப வந்திருக்கார் அஹி? தெரியலையே மோகி. வாங்க சார், உள்ள வாங்க. உங்ககிட்ட இத சொல்ல எனக்கு கஷ்டமாத்தான் இருக்குமா? நேரடியாக விஷயத்திற்கு வந்தவரை கூர்ந்து கவனித்தாள் மனோகரணி. இவர் முகத்தில் தெரியும் இந்த பதட்டம் புதிது. என்ன சார், வாடகை ஏத்துறீங்களா? இல்லம்மா, நீ உடனே கடையை காலி பண்ணிடுமா. என்ன என்ன சார் சொல்றீங்க? திடீர்னு எதுக்கு காலி பண்ண சொல்றீங்க? நான் வாடகை சரியா தானே கொடுத்துட்டு வரேன்.
நீ வாடகை கரெக்டா கொடுத்துடுற. உன்னால எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. அக்கம் பக்கத்துலயும் சண்டை சச்சரவில்லாம இருக்க. உன்னை நான் எந்த குறையும் சொல்லலம்மா. அப்புறம் என்ன சார்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. என்னால பெரிய ஆளுங்களை பகைச்சுக்க முடியாது. நீ உடனே காலி பண்ணிடுமா. நாம போட்ட அக்ரிமெண்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்கம்மா. நீ கொடுத்த அட்வான்ஸ் பணம் இங்க வைக்கிற. பிரச்சனை பண்ணாம கிளம்பிடுமா. அவ்விடத்தில் நிலவிய நிசப்தத்தை கலைத்தாள் மனோகரிணி. நான் உடனே காலி பண்ணிடுறேன் சார். என்னை மன்னிச்சிடுமா என கை கூப்பி விட்டு நகர்ந்தார் அந்த பெரிய மனிதர். அதிர்ந்து நின்றிருந்த அகிலாவையும் மோகனாவையும் கண்டிப்பான பார்வையுடன் ஏறிட்டாள் மனோகரிணி. அக்கா, நாங்க நீ கொடுக்கற சம்பளத்தை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த இடம் இல்லாட்டி இன்னொரு இடம். எந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க மாட்டேன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சாரிக்கா. இப்ப என்னக்கா பண்றது? புதுசா ஒரு பிரான்ச் தொடங்கலாம்னு ஜிஆர்ஜி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை பார்த்த மோகி. அங்க போயிடலாம். கவலைப்படாதீங்க. புதிய இடத்துல ஓடுமாக்கா. உங்க வேலையில உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? அக்கா, நம்ம வாடிக்கையாளர்கள் நாம எங்க இருந்தாலும் தேடி வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. தன் கைபேசியை எடுத்து அழைத்து, செல்வா, ஒரு நிமிஷம் மேல வரீங்களா என மனோகரிணி பேசியது கீழ்த்தளத்தில் பிரவுசிங் சென்டர் நடத்தி வரும் அன்பு செல்வனிடம். என்ன மனோ, எது கூப்பிட்டீங்க? எதுவும் பிரச்சனையா? உடனே வந்து நின்ற அன்பு செல்வன் மனோகரணியின் ஒரே நண்பன். ஓனர் எங்களை காலி பண்ண சொல்லிட்டார் செல்வா. மனோ, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்களா? ஆமாம் செல்வா. அவர் பாவம் ரொம்பவே பயந்திருந்தார். எதுக்கு நம்மால ஒருத்தருக்கு பிரச்சனை? முடிவு பண்ணிட்டீங்க. சரி, நம்ம பசங்க 4 பேரை கூப்பிட்டுட்டு வர. இன்னைக்கே ஷிஃப்ட் பண்ணி முடிச்சிடலாம். எங்க போக போறீங்க? இங்கதான் பக்கத்துல ஜிஆர்ஜி ஸ்கூல் கிட்ட. முதலே பார்த்திருந்தீங்களா? ஆமாம் செல்வா. அந்நாளின் மாலை பொழுதில் ஃபேஷன் எம்போரியம் இடம் மாறி இருந்தது. அகிலாவிற்கும் மோகனாவிற்கும் 2 நாட்கள் விடுமுறை அளித்து அனுப்பிவிட்டு இல்லம் சேர்ந்தாள் மனோகரிணி. மனமும் உடலும் சோர்வுற வந்தவளை வரவேற்றது பூர்ணா. மதுச்சந்திரன் தந்தையின் நெருங்கிய நண்பரான கனகவேலின் மகள். எப்பொழுதும் அன்பாலயத்தில் தான் இருப்பாள். ஹாய் மனோ, என்ன கல்யாண பொண்ணு டல்லா வர்ற? பொட்டிக்க ஷிஃப்ட் பண்ணோம். அம்மா இங்க? அம்மா பூஜைக்கு பூ பறிச்சுட்டு வரேன்னு போனாங்க மனோ. ஏன் மனோ திடீர்னு என்னாச்சு? ஒத்து வரல, வந்துட்டேன். சாரி மனோ, நான் உனக்கு காஃபி போட்டு தரட்டுமா? இல்ல வேண்டாம், உட்காருங்க. என்ன விஷயம் பூர்ணா? உன்னை விஷ் பண்ணிட்டு போகலாம்னு வந்த மனோ. தேங்க்ஸ். உனக்கு நிஜமாவே சந்திரனை பிடிச்சிருக்கா? அவன் குணத்துக்கும் உனக்கும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மனோ. எனக்கு தலை வலிக்குது பூர்ணா. நாம நாளைக்கு பேசலாம். சாரி, நான் கிளம்புறேன். நீ ரெஸ்ட் எடு. பாய். பூர்ணா சென்றுவிட கண்களை மூடி அங்கிருந்த ஒற்றை பிரம்பு நாற்காலியில் அமர்ந்தாள் மனோகரிணி. அம்மாவிடம் எப்படி சொல்வது? பொறுமையாக சொல்ல வேண்டும். இந்த இடமாற்றம் நிச்சயம் ஒரு பின்னடைவே. தொடங்கிய இடத்திற்கே வந்தது போல் உணர்ந்தாள் மனோகரிணி. நீண்ட சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் தோளில் விழுந்த கரம் மதுச்சந்திரனுடையது. திடுக்கிட்டு எழுந்தாள் மனோகரிணி. என்னாச்சு ஹனி? அத்தனை நேரமும் கட்டுப்பட்டிருந்த அவள் கண்ணீர் மதுச்சந்திரனை கண்டதும் அணை உடைத்து பாய்ந்தது. என்னடா, இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா? மேலும் பொங்கிய அழுகையுடன் மதுச்சந்திரன் தோளில் சாய்ந்தாள் மனோகரிணி. என்ன மனோது, வெறும் இடமாற்றம் தானே? எப்படி தெரியும்? மோகனா அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. என்கிட்ட சொல்லாம ஏன் காலி பண்ண? ஓனரை யாரோ நல்லா மிரட்டி இருக்காங்க. அவர் நல்லவர் தான், பயந்துட்டு காலி பண்ண சொல்லிட்டார். சரி விடு, அழாத. உன் கஸ்டமர்ஸ் உன்னை தேடி நிச்சயம் வருவாங்க. பக்கத்துல தானே மாறி இருக்க. உன் தொழிலை இந்த இடமாற்றம் எந்த வகையிலையும் பாதிக்காது ஹனி. நிஜமாவா? பிராமிஸா? தேங்க்ஸ். மதுச்சந்திரன் இதழ்களில் ஓர் மந்தகாச புன்னகையுடன் தன் தோளில் சாய்ந்திருந்தவளை மென்மையாக அணைத்து கொண்டான். மதுச்சந்திரன் ஆசைப்பட்டது போலவே 2 நாட்களில் நிச்சயதார்த்தம் முடிந்து 10 நாட்களில் மருதமலை முருகன் சந்நிதியில் திருமணமும் இனிதாக முடிந்தது. திருமண சடங்கு முழுவதும் மனோகரிணியின் பார்வை தாயிடமே இருந்தது. மரகதமணியின் மகிழ்ச்சியான முகம் அவள் முகத்தை மலர்ச்சியாகவே வைத்திருந்தது. மதுச்சந்திரனின் விழிகளோ மனோகரிணியை விட்டு
கொஞ்சமும் விலகவில்லை. அவன் மனதின் மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தை இல்லை. 6 வருடங்களாக காதலித்தவளை கைப்பிடித்து விட்டோம் என்று இறக்கையின்றி பறந்தான் மதுச்சந்திரன். புதுமண மக்களுக்கு ஆரத்தி எடுத்து அன்பாலயத்துள் வரவேற்றார் ராதா. சுற்றிலும் சந்தோஷ முகங்களுடன் உறவுகள். மரகதமணியோடு அகிலா, மோகனா, அன்பு செல்வன் அவரவர் குடும்பத்தோடு மனோகரணி சார்பாக. வலது காலை எடுத்து அன்பாலயத்துள் வைத்த மனோகரணிக்கு அவ்வீட்டின் பிரம்மாண்டம் மிரட்சி ஊட்டியது. அருகில் நின்றிருந்த மதுச்சந்திரனின் கரத்தை இறுக பற்றினாள். மனோ, என்னடா? எனக்கு விளக்கேத்தலாம், வா தங்கோ. மருமகளை பூஜை அறைக்கு அழைத்து சென்றார் ராதா. மனோகரணியின் கைகள் நடுங்க, விளக்கேற்றி முடித்தவளின் விழிகள் செருக, மயங்கியவளை தாங்கினான் மதுச்சந்திரன். வலியில் சுருண்ட நெஞ்சமது காதலில் மீண்டு வந்திடுமோ? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.